இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள் 9/7/2024 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58. லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை காலை 6:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் காலை 9:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய தினத்துல நீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிகளை மகிழ்ச்சியாக செய்து முடித்து விடுவீங்க. சக பணியாளர்களிடம் நல்ல விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையான போக்கும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் நன்கும் புரிந்தும் கொள்வீங்க. நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சேமித்து வைத்து இருந்த பணத்தை எடுத்து தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. எதிர்பாராத முன்னேற்றமும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல ஒரு லாபத்தையும் காணலாம். பைனான்ஸ் தொழிலை நல்லபடியாகவும் நடத்துவீங்க. மனைவியின் பெயர்ல ஏதாவது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு முதுகு வலி, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருத்துவ நிவாரணங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று உறவினர்களுடைய வகையில குடும்பத்துல மகிழ்ச்சியுடன் செல்வாக்கும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். குடும்பத்தினர் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. குடும்பத்தினருக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று 1-2 வேலைகள்ல நீங்க கவன சிதறல்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்லாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மாணவர்கள் வெற்றிக்காக கடினமாக உழைக்கவும் செய்வாங்க. இன்று ஒரு அந்நியர்களிடம் இருந்து ஏதாவது ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில உதவிகளும் வந்து சேரும். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டையுமே சமமாகவும் கொண்டு செல்வீங்க. குடும்பத்தினருக்காக இன்று நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக திட்டமிட்டு செலவு செய்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முதலீடுகள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அதிரடியான சில செயல்களின் மூலம் புதுமையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும்.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க, உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் தென்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பேச்சுக்களின் மூலம் அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. அதே சமயத்துல எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. மனதை இறுக்கமாக வைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். இன்று இருவருக்கும் இடையில காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்களுடைய துணையை கவரும் வகையில அன்பாக பேசவும் செய்வீங்க. அவர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நம்பி மட்டும் அதிக முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழி உறவினர்களினால ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல ஏதாவது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாங்க. தொழிலுக்கு தேவையான பணத்தை நீங்கள் புரட்டவும் செய்வீங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து ஏதாவது பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏதாவது புதிய ஆர்டர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு புதியதாக சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருடைய விமர்சன பேச்சுக்கள் உங்களுக்கு மனதை அமைதியை கெடுப்பதாகவும் இருக்கும். யாரை நம்புவது என்ற குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது தாங்க. எதிர்மறை எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று தங்களுடைய பணியில நேர்மையாகவும் செயல்படுவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கண்ணியமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய கடின உழைப்பினால இன்று எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று தேவையான சில நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சகோதர சகோதரிகளிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி ஒற்றுமையும் அதிகரிக்கும். அவர்களுடைய நல்ல ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. குழந்தைகளை பார்த்து மனதில மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. அவர்களுடன் என்ற மகிழ்ச்சியான பொழுதை கழிக்கவும் செய்வீங்க. விற்பனை சார்ந்த துறைகள்ல அலைச்சல்களுக்கு ஏற்ப ஆதாயமும் இருக்கும். சமூக ஆர்வலர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கவும் காண்பீங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகள் மனதில மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். வேலையாட்கள் இடத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று மற்றவர்களுடைய உதவிகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க.
முடங்கி இருந்த வேலைகளை எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி இதனால பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வேலைகள் செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய காதலை நகைச்சுவை உணர்வுடன் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை நல்ல முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று உங்கள் தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் மூக்கை நுழைக்கவும் வேண்டாங்க. இது தேவையற்ற பிரச்சனைகளை இழுத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்க பெறுவீங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வெளிவட்டாரத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். தொட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நண்பர்கள் யாராவது உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் படிப்புல ஆர்வமாகவும் இருப்பாங்க. இதனால உங்களுக்கு பெருமையும் உண்டாகும். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. பிள்ளைகளினால இருந்து வந்த டென்ஷன்களும் குறையும். எவ்வளவு பணம் வந்தாலும் கையில பற்றாக்குறை தாங்க இருக்கும். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி நல்ல ஒரு லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல வேலை சுமையினால சற்று சோர்வுடனும் இருப்பீங்க. அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். ஏதாவது ஒன்று பற்றிய மனப்பதட்டங்களும் இருக்கும். உங்களுடைய செயல்களுக்கு குடும்பத்தினரிடம் முழு ஆதரவுகளும் இருக்கும். கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய எந்த ஒரு வேலையையும் தாமதம் இல்லாமல் செய்து முடித்தும் விடுவீங்க. எச்சரிக்கையாக செயல்பட்டு வெற்றிக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்துல அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். துரித உணவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ஃபுட் பாய்சன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வேலையாட்களுடைய விஷயத்துல விவேகத்துடன் முடிவுகளும் எடுப்பீங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோக பொறுப்புகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். லாபமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நல்ல ஒரு தூக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழம்பிய மனதிற்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்க பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் என்ற சிறப்பாகவும் இருக்குங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். இன்று உங்கள் மனதுல இருக்கின்ற குழப்பங்களுக்கு உங்கள் துணையிடத்துல நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இன்று நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளும் இருக்கும். பணத்தை புத்திசாலித்தனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். விவசாய வேலைகள்ல முனைப்புடனும் இருப்பீங்க.
பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு பழைய சரக்குகளை எல்லாமே விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை நேர்மையாக நடத்தவும் செய்வீங்க. இதனால உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நீண்ட காலமாக இழுபறியாக இருந்து வந்த அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. தொழில் சம்பந்தமாக இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு பலனை தருவதாகவும் இருக்குங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சபைகள்ல பேசும் பொழுது மட்டும் நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. புதிய ஏஜென்சியை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறவும் காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. தொழில் முயற்சிகளை இன்று மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா இதுல வெற்றியும் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சோசியல் மீடியாவில் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இதனால கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் ஒத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல ஈடுபட்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நெருக்கமானவர்களுக்காக விட்டு கொடுத்தும் செல்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. சமூக பணிகள்ல செல்வாக்கும் உயரும். புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மனதில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் குறையக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். செல்வாக்கும் உயரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு குறைவாகவும் இருக்குங்க. பொறுமையை இழந்தும் காணப்படுவீங்க. நீங்கள் உறுதியுடனும் நிச்சயமான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல குறித்த நேரத்துல பணிகளை முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு சிலருடைய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தாமதங்கள் ஏற்பட்டு தங்க நீங்கும். தடைகள்ல இருந்து வெளிப்பட்டும் விடுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். இன்று கடின உழைப்பின் காரணமாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று செலவுகளும் அதற்கு ஏற்றவாறு இருக்கவும் காண்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. சாதுரியமாக பேசி அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில அக்கறையாக நடந்தும் கொள்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுக்களை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமான பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில போட்டிகள்ல இருந்துதாங்க அரசாங்க ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழிலை நேர்மையாக நடத்தவும் செய்வீங்க. பிரியமானவர்களிடத்துல இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தொடங்கும் வேலைகள் சாதகமாகவும் முடியும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய போக்கில சற்று மாற்றங்களையும் உணரலாம். மற்றவர்களிடத்துல கோபமாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது.
உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்ற வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். முயற்சியினால முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு ஏதாவது வீடு கட்டுவதற்காக புதிய வீடு மனைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வித்திறன் நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தென்படும். புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இடமாற்றங்களும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். நீண்ட காலமாக தடைப்பட்டு இருந்த காரியங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. சுபகாரிய விஷயங்கள்ல பொறுமையாக பேசுவதும் நல்லது. முன்கோபத்தினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையாட்களினால அனுகூலமான சூழலும் உண்டாகும். சிலருக்கு இடுப்பு மற்றும் கால்கள்ல சின்ன சின்ன வலிகளும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல மதிப்புடனும் காணப்படுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதியதாக ஏதாவது நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறலாம். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடுமையான பணிகளை கூட எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. என்ற தனித்தன்மையுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலைகள் அனைவராலும் பாராட்டவும் படும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வேலைகளை எல்லாமே அர்ப்பணிப்புடனும் செய்து முடித்து விடுவீங்க. முழு முயற்சியுடன் பணியாற்றவும் செய்வீங்க. இன்று உடன் இருப்பவர்களை அனுசரித்து வேலை வாங்கவும் செய்வீங்க. முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல இனிமையான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை சீராகவும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினருக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. திடமாகவும் வலிமையுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் இன்று ஏதாவது வெளியிடங்களுக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய் தந்தையின் வழியில ஏதாவது பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளை உங்களுக்கு சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சகோதர சகோதரிகளுடைய வழியில திருமண ஏற்பாடுகள் ஏதாவது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. மருத்துவர்கள் வழக்கறிஞர்களுக்கு தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முற்பகல்ல எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல அனைத்தும் நன்மையாகவும் முடியும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எந்த ஒரு செயல்பாடுகளிலும் சுறுசுறுப்பாகவும் நேர்மையாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று புதியதாக ஏதாவது வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்குங்க. குடும்பத்தினருக்கு இடையே ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். நீண்ட நாட்களாக காதல்ல இருக்கிறவங்களுக்கு காதலித்த பெண்கள் இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு மன மகிழ்ச்சியும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசா தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும்.
எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல மாற்றமான சூழலும் இருக்கும். சேமிப்புகளின் மூலம் ஆதாயமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கல்களும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளை சந்தித்த பின்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். சரியான முறையில பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று நல்ல ஒரு உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வேலைகளை குறித்த நேரத்துல நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடத்துல ஏதாவது சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. அவர்களுடைய குறைபாடுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் என்று சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். நண்பர்களுக்கு இடையே எழுந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்களை கவனமாக தீர்த்து வைத்துக் கொள்வதும் நல்லது. இது பெரிய பிளவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன சர்க்கிள்களும் ஏற்பட்டு நீங்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லதுங்க. ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடமும் கோபமாக பேசவும் வேண்டாம். எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. அவசரமில்லாமல் வேலைகளை செய்து முடித்து விடுவதும் நல்லது தாங்க. ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பொறுமையாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். இன்று கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இது உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். சிக்கலான வேலைகளை கையில் எடுத்தும் இருப்பீங்க. இது இன்றே முடித்து ஆக வேண்டியதும் இருக்கலாங்க. சிலருடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுவதன் மூலம் ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். உத்தியோகத்துல சில இடபாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு 1-2 நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. இது சம்பந்தமாக நல்ல நாளாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்ற பாதையையும் பெறலாம். புதிய கல்வி வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. ஒரு சிலருக்கு கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். இதனை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதனை பெரிய அளவுல நீங்க கொண்டு செல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான படபடப்புடனும் இருப்பீங்க. எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல அதிக உரிமை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். எதிர்பார்த்த சில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்திலும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபார முதலீடுகள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். படபடப்புகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. தாமதங்களும் ஏற்படலாம்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தொடர் முயற்சியின் மூலம் நல்ல ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உங்களிடத்துல காணப்படும் மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள்ல நல்ல ஒரு பலன்களையும் பெற்றுவிடலாம். அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய ஆசைகளும் எளிதாக நிறைவேறவும் காண்பீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே என்ற மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையுடன் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. முழு திடத்துடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுடைய விமர்சனங்களை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. உறவினர்களும் உங்களை தேடியும் வருவாங்க. அவர்கள் உங்களிடத்துல ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஆயத்த ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக திட்டமிட்டும் இருப்பீங்க. அந்நியர்களுடைய தலையீடுகளை நீங்கள் அனுமதிக்கவும் வேண்டாம். இது தேவையற்ற குழப்பத்தினை ஏற்படுத்தியும் விடலாம். வெளிநாட்டுல இருந்து நல்ல ஒரு பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணவரவும் இருக்குங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் பண உதவிகள் கேட்டும் வருவாங்க. ஏதாவது கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய அரவணைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திறமைகளும் வெளிப்படும். இன்று நண்பர்களுக்காக நீங்கள் அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு கடன் தொகையை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆயில் அண்ட் கேஸ், கட்டுமானத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தும் இடுவீங்க. இதுல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. 1-2 நாட்களாக தள்ளி போய் இருந்து வியாபார வாய்ப்புகள் கூடி வரவும் செய்யும். புதியதாக சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களின் மூலம் சாதகமான சூழலும் உண்டாகும். உங்கள் துணையின் வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகத்தினால ஆதாயமும் உண்டாகும். உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல ஒத்துழைப்பான சூழல்களும் உண்டாகும். முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகளை எல்லாமே விரைந்து செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய செயல்கள்ல ஏதாவது மந்தத்தன்மையும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். வேலைகள்ல சுறுசுறுப்பை வெளிப்படுத்துவதும் நல்லது. இன்றைய எதிர்மறையான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு கவனமாகவும் வேலைகளை செய்யுங்க. எதிர்மறை எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தைரியமாக சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மந்தத்தன்மையும் குறையும்.
திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பேச்சுக்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையை வெளிப்படுத்துவதும் நல்லது. கோபங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளை அதிகரித்தும் கொள்வீங்க. தடைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. 1-2 நாட்களாக சிலருக்கு இருந்து வந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். ஆத்திரப்பட்டு பேசி விடுவது ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்தியும் விடலாம். உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்கு சிலர் முயற்சிகளும் செய்வாங்க. இதற்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. மற்ற இடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஃபுட் பாய்சன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு ஏதாவது திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க. ராஜதந்திரமாக செயல்பட்டு வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் காணலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். புதிய தொழில் முயற்சிகளுக்கு வேலை பளு அதிகமாகவும் தேவைப்படுங்க. குழந்தைகளினால மனமகிழ்ச்சியுடனும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். வழக்கு போன்றவற்றில வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு தொடர்பான வேலைகள்ல நன்மைகளும் உண்டாகும். அரசு தொடர்பான கான்ட்ராக்டுகளை பெறுவதில் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். குழந்தைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வழிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளும் குறையும். பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளுக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. மன உறுதியுடன் செயல்படுவதும் நல்லது. தேவையற்ற சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சுய வளர்ச்சிக்காக நீங்கள் உறுதியுடன் இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய பணிகள்ல தாமதங்கள் இருந்தாலுமே நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையுடனான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியுங்க. தேவையற்ற கருத்துக்களை அவர்களிடத்துல திணிக்கவும் வேண்டாம். அவர்களுடைய பேச்சுக்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் தருவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வளர்ச்சி இருக்காதுங்க. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால தேவையற்ற சிரமங்களும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. உடன் இருப்பவர்களே உங்களுக்கு குளிப்பறிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்பாக நடந்தும் கொள்வீங்க. இதனால பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. அவசிய தேவைகளுக்காக அலைச்சல்களும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். மருத்துவர்களிடத்துல ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய பணிகள்ல பங்கெடுத்துக் கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும்.
குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. நட்பினால ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமணம் தொடர்பான காரியங்களை முன்னெடுத்தும் செல்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திருமணம் சம்பந்தமாக பெற்றோருடன் பேசி நல்லதொரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த முன்னேற்றமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில் வந்தும் விடுவீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். ஓரிரு நாட்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். அரசு விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. கலைத்துறையில சில நுணுக்கங்களை கண்டறியவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான ஆசைகளும் தோன்றலாம். தம்பதிகளுக்கு இடையே விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதும் நல்லது. நிர்வாக துறைகள்ல உயர்வும் உண்டாகும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இன்று நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றம் குறித்து கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் காரணமாக மேலதிகாரிகள் கிட்ட ஏதாவது அதிருப்தியும் ஏற்படலாங்க. கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்கள் துணை இடத்துல பேசுவதில் சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. கையில எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஏதாவது செலவுகளும் ஏற்பட்டும் விடலாம். சேமிப்பது என்பது சிரமமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொருளாதார முன்னேற்றத்தினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். நடைபாதை வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. மனதுல ஏதாவது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுடைய தாயாருக்கு வீண் டென்ஷன்களை தரவும் வேண்டாம். புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். நன்மைகளும் நடைபெறும். இன்று சற்று உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு உடல் உபாதைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். எனவே உண்ணும் உணவுல மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. சரியான தூக்கத்தையும் பெறுவீங்க. இன்றைய நாள்ல நல்ல பலன்களையும் பெறலாம். மாணவர்களுடைய கல்வியும் நன்றாகவும் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். புதிய பிரயாணங்களை பற்றி சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகன பழுதுகளை எல்லாமே நீங்க சரி செய்தும் விடுவீங்க. உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகளும் குறையும். வியாபாரத்துல மறைமுக தடைகளை எல்லாமே முறியடித்தும் விடுவீங்க. சக ஊழியர்களுடைய வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும், புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது, ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செழிப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதகமாகவும் உணர்வீங்க, தடைகளும் நீங்குங்க, குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று பணிகளை கையாளும் பொழுது மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. இதற்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் வேலைகளை செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க, சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. செலவுகளை நீங்கள் சமாளித்து விடுவீங்க. சிலருக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்குங்க. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். சிலருக்கு வீட்டினை அலங்காரப்படுத்துவது மற்றும் ஏதாவது புதுமைகளை செய்வது போன்றவற்றில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மனக்குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். தொழில் போட்டிகளை எல்லாமே நீங்கள் துடைத்து எறிந்தும் விடுவீங்க. நண்பர்களின் மூலம் புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பக்குவமாக பேசி வராமல் இருந்த பழைய கடன் தொகைகளை எல்லாமே வசூல் செய்து விடுவீங்க. வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. கோபத்தை குறைத்து குணத்தை அதிகப்படுத்தியும் கொள்வீங்க. என்று மற்றவர்களோடு ஒத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். இன்று சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகளுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் கூடி வரலாம். அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப ஏதாவது மாற்றங்களும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அதிகாரிகளிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய தைரியமும் உண்டாகும். கவனமுடன் இருந்து வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினான எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மாற்றங்களும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியுடன் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். தாமதங்களும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமாகவும் செயல்படுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.